சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் அபிஷேகாவை தவிர மற்ற எல்லாருக்குமே ஜட்ஜஸ் எல்லாருமே பயங்கரமான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக எஸ்பி சரண் அவர்கள் தன்வியை பார்த்து சொல்லிக்கக்கூடிய ஒரு கமெண்ட் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக தன்வியை அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணி கொண்டு போயிடும். இன்னொரு பக்கம் அபிஷேகாவுக்கு அது பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. அது ஏன் அப்படிங்கிறத இந்த வெளில பார்க்க போகிறோம். சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல ஏற்கனவே 3 பேர் ஃபைனலிஸ்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த வாரம் நடக்க போகிறது வெர்சடைல் ரவுண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சுற்று வைக்கிறாங்க. வெர்சடைல்னா பன்முகத்தன்மை, அதாவது பல ஜானரில் பாட்டு கொடுப்பாங்க. அப்படி பாடக்கூடிய பாடல்களில் பெஸ்ட்டாக கொடுக்குறவங்களுக்கு 4th டிக்கெட்டு ஃபினாலேவை கொடுத்து ஃபைனலிஸ்டாக சேரில் போய் உட்கார வைக்க போகிறாங்க. வெர்சடைல் அப்படிங்கும்போது இந்த வாரம் ஒரு போட்டியாளருக்கும் 2 பாட்டு கொடுக்குறாங்களாம். அந்த 2 பாட்டையும் ஒன்று மெலடி ஒன்று ஃபோக் சாங் அப்படி அடிப்பில் பாடுறாங்க. இதில் மோக்ஷிதா, சுமன் ராஜ், அபிஷேகா, தன்வி, இன்னொரு பக்கம் ஜினோஜ், ஸ்ரேயா ஸ்ரீராம் இவங்க எல்லாருமே மோதுறாங்க. சொல்ல போனால் அபிஷேகாவை காட்டிலும் தன்வி அப்புறம் மோக்ஷிதா இவங்க 2 பேருக்கான ஹைலைட் ப்ரோமோல அதிகமாக இடம்பெற்றிருக்குது. ஒரு பக்கம் எஸ்பி சரண் அவர்கள் தன்வியை பார்த்து என்ன சொல்றாருன்னா, ஒரு வாரமும் இந்த டிக்கெட்டு ஃபினாலேக்கான கேட் ஓப்பன் ஆகுது, ஆனால் நீ கிட்ட போயிட்டு அந்த கேட்டுக்குள்ளே போகாமல் திரும்ப வந்துடுற. இன்னைக்கு எப்படியாவது அந்த கேட்டுக்குள்ளே போயிடணும்னு அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நீ முயற்சி பண்ணு அப்படிங்கிற மாதிரி அப்ரிசியேஷனோட தன்வியோட பெர்ஃபார்மன்ஸை ஆரம்பிக்கிறாங்க. இது மூலயமா கண்டிப்பாக தன்விக்கு தான் இந்த வாரம் டிக்கெட்டு ஃபினாலே கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் உறுதி ஆயிருக்கு. ஒருவேளை தன்வியை விட கொஞ்சம் நல்லா சுமன்ராஜ் பாடிட்டாருன்னா தன்விக்கு பதிலாக சுமன்ராஜ் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் அபிஷேகாவுக்கு மறுபடியும் ஏமாற்றம் தான். போன வாரம் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இஞ்சி இடுப்பழகி சாங் உன்னோட வாய்ஸுக்கு சுத்தமாக செட் ஆகலை, நீ மேட்ச் பண்ணி பாடலை, அதனால் நீங்கள் 4 பேரும் போய் உள்ளே உட்காருங்கன்னு சொல்லிட்டு தன்வி, வர்ஜா அப்புறம் சுமன்ராஜ் இந்த 3 பேரை நிற்க வச்சு அதில் வர்ஜாவை 3rd ஃபைனல்ஸாக சூஸ் பண்ணாங்க. இந்த வாரமும் தன்விக்கு கொஞ்சம் ஹைப் அதிகமாக கொடுத்து தன்வி நீ ஒரு வாரம் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த வாரம் நீ எப்படியாவது வாங்கிடுன்னு தன்வியை மட்டும் ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு அபிஷேகா, சுமன்ராஜை பெருசாக ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி தெரியல. ஸோ இது மூலயமா டிக்கெட்டு ஃபினாலேவோட இந்த 4th டிக்கெட்டை வாங்கி ஃபினாலே சேரில் அடுத்து உட்கார போகிறது தன்வி தான் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஒருவேளை இந்த வாரம் தன்வி, அபிஷேகா அப்புறம் சுமன்ராஜ் இந்த 3 நபர்களில் அபிஷேகாவை பெருசாக ஹைலைட் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக தன்விக்கும் சுமன்ராஜுக்கும் ஒரு பெரிய போட்டி இருக்கும். கடந்த ஒரு சில வாரங்களாகவே அபிஷேகாவோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறது நாள் குறையுது. இந்த சீசனை ஆரம்பித்த புதுசுலேருந்து இப்போ வரைக்கும் அபிஷேகா நிறைய வாரங்கள் கோல்டன் ஷவர் வாங்கியிருக்காங்க. வரக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாருமே அபிஷேகாவை அப்ரிஷியேட் பண்ணி தான் போயிருக்காங்க. நல்லா பாடிட்டு இருந்த அபிஷேகா டிக்கெட் ஃபினாலேல கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போகிற மாதிரி தெரியுது. இப்படியே நீடிச்சதுன்னா 4th ஃபைனலிஸ்டாக தன்வியாகவும் 5th ஃபைனலிஸ்டாக சுமன்ராஜும் வந்துடுவாங்க. அப்போ 6வது பிளேஸ் மக்கள் ஓட்டு அடிப்படையில் தான் அபிஷேகா ஃபினாலே பொசிஷன் தள்ளப்பட்டுருவாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.